பாட்டனார் அரசேந்திர சோழனுக்கு வணக்கம் செலுத்த வந்த இடத்துல கொடியேற்ற விடலை. இப்போ அத்தனை கட்சி கொடி பறக்கும்போது என் கட்சி கொடி பறக்க விடாமல் சொல்லுவது நீங்கள் யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல. பந்தயமான கொடியெல்லாம் இந்த நாட்டில் பறக்குது. சொந்த மகன் இந்த மண்ணின் மகன் என் கொடி என் நாட்டில் பறக்கக்கூடாது. இப்போ அந்த இடம் அதில் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியுது எதனால வருது அப்படின்ட்டு. அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போடணுங்கிறது போடுறது தான். ஒரு வழக்கு போடணும் அதனால சரி வழக்கு இது அந்த வழக்கை சரி நேர் நிற்க வேண்டியது இருந்தது. வந்து நேர் நின்றுட்டு செல்லும். வேற கட்சி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கள ஆய்வுங்குது, நாங்கள் கலந்த ஆய்வுங்கிறோம். அவ்வளோதான். அது தொடர்ச்சியாக தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறது நாட்கள் ரொம்ப குறைவாக தானே இருக்குது. அது குறித்து பேசிட்டு இப்போ தொடர்ச்சியாக நாடங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த திருவண்ணாமலையில் இன்னைக்கு இப்போ வழக்குக்கு வர்றதுனால சேர்த்துனா எல்லா இடமும் பயணம் பண்ணும்போது வந்துட்டோம். இப்போ அவர் தான் சந்திக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான். இது ஒன்றும் செய்தி இல்லை. இப்போ இடைத்தேர்தல் நடந்தது, உங்கள் கருத்து என்ன? இப்போ இடைத்தேர்தல் நடந்தது. இடைத்தேர்தலில் கருத்து ஒரு இடைத்தேர்தல் தான். உங்களுக்கு தெரியும் எப்போவுமே இடைத்தேர்தலில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க. இப்போ இது எல்லாமே எப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு டிசைன் சொல்லுவாங்க. எல்லாமே திட்டமிட்டு நகர்த்து. அதிகாரம் நல்ல அம்பேத்கர் சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது. எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடக்கும். இப்போ தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவிக்குது. அதில் ஒரு ஆள் எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை. இன்றைக்கி கேள்வி கேட்குற நீங்கள் திமுகவும் நாம் தமிழரும் போட்டி போடுதுன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது போட்டி போடுது அப்படின்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அவ்வளவு நேர்மையாக இருக்கிறீங்க. அதிகரிச்சிருக்கா இல்லையா? 11,500 வாக்கு வச்சுருந்தாங்க, 20,000 வாக்கு தொட்டிருக்கேன்னா அதிகரிச்சிருக்கா இல்லையா? என்னோட வாக்கு அது இல்லை. எனக்கு குறைஞ்சது 40,000 வாக்கு இருக்குது. அதை எல்லாரும் எடுத்த கள ஆய்வில் எனக்கு சொன்னது. முடிவு பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது. நீங்கள் நான் 20,000 வாக்கு தொட்டிருக்கேன் 11,500 இருந்துன்னு யாரும் பேசாமல் அவர் கட்டுத்தொகை போயிடுச்சு, டெபாசிட் போயிடுச்சுன்னு தான் நீங்கள் போயிருக்கு. அது திமுகவுக்கும் போயிருக்கு, அதிமுகவுக்கும் போயிருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு கூட பல இடம் போயிருக்கு நாடங்கள். அதை சொல்ல வைக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. என் வாக்கை எண்ணும்போது இதோட நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திடுறீங்க. அப்படிலாம் நடக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது சட்டப்படி குற்றமா சரியா? குற்றம் தானே. அப்போ வாக்குக்கு காசு கொடுக்கறத அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை கள்ள வாக்கு போடுவது குற்றமா சரியா? குற்றம். கள்ள வாக்கு போடுறத காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும் போது, இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை எண்ணுவோர் மட்டும் நேர்மையாக எண்ணிடுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க. நீங்கள் இவ்வளவு அநியாயம் தெரிஞ்சே நடக்குது, எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை எண்ணும்போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையாக எண்ணிடணும்னு நீங்கள் நம்புறீங்களா? ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, எங்களுக்காக தான் சார் என்ன சொல்றாரு, தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல, அந்த வாக்கை எண்ணுகிற அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். சான்று சொல்லணுமா? 81 வாக்கில் அந்த ராதாபுரத்தில் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பா அவர்கள் தோற்றார்கள்னு அறிவிக்க சொல்லுவாங்க. இதே இதில் காட்டுமன்னார் கோயிலில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் 40 வாக்கில் தோற்றாரு. 40 42 86 வாக்கில் தோத்தாருன்னு சொல்லு. 86 வாக்கெல்லாம் ஒரு வாக்கா சொல்லுங்க. அவர் வரக்கூடாது சட்டசபைக்கு முடிவு எடுக்குது, அறிவிக்க சொல்லுது, அறிவிக்கிறேன். சார், உங்க தேர்தல் நிலைப்பாடு இப்படியே தனித்து நிக்கிற மாதிரி இருக்குமா? கூட்டணி வர்றது வாய்ப்பு? தனிச்சுங்கிற வார்த்தையை சொல்லி என்னை குறிச்சு வைத்தாரு. தனிச்சுன்னா நான் தனிச்சு, நீங்க மட்டும் தனியா தனிச்சு நிக்கிறேன்னா சொல்லுங்க. இந்த மண்ணின் மக்கள் ஒரு நல்ல அரசியலை விரும்புகிறவர்கள்,
ஊழல் லஞ்சமற்ற தூய அரசியலை நல்ல நிர்வாகத்தை விரும்புகிற மக்கள், நாள்தோறும் பிரச்சனைகளுக்கு மனு கொடுத்து முறையிட்டு போராடி கொண்டிருக்கிற மக்கள்னா அதில் மருத்துவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், வேளாண்குடி மக்கள், அரசு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு வெளியில் பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற 14,000 பேர், பகுதி நேர ஆசிரியர்கள், நிரந்தர பணிக்காக காத்திருக்கிறவர்கள், மருத்துவர் ஊதிய உயர்வுக்கு, செவிலியர் பணி நிரந்தரத்திற்கு, உரிய விலையை தீர்மானிங்கன்னு போராடுற விவசாயி, ஒரு என்னடா ஒரு தார்பாயை போட்டு மூடுறியாடா ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டி வைன்னு சொல்ற, இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியர் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்கல்ல. பிரச்சனையோடு, மனுக்களோடு, கவலையோடு, கண்ணீரோடு வீதியில் நின்று போராடுகிற எல்லா மக்களோடும் நான் கூட்டணி வச்சிருக்கேன். அப்ப நான் தனிச்சு இல்ல. அரசியல் கட்சிகளோட கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்து தலைவர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சவன் அல்ல, தமிழர்களை நம்பி, இயக்கங்களை நம்பி அல்ல. எனக்கும் கீழே இருக்கிற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை நம்பி இயக்கத்தை தொடங்கினேன். அதனால என்னை ஒருத்தனையாவது நீங்க விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல இந்த சாமி இந்த சாதிக்கு, இந்த சாமி இந்த சாதிக்கு, இந்த சுடுகாடு இந்த சாதிக்கு, இந்த குளம் இந்த சாதிக்குன்றதுல என்னையாவது பொதுவாக விட்டுட்டீங்கன்னா நல்லது. புரியுதா? அது வந்து இந்த தமிழ்நாட்டில் எல்லா தலைவர் நம்ம முன்னோர்கள் சிலைக்கு மாலையை போட்டு எல்லாராலும் இறங்கி வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னால் முடியும். நான் ஒருத்தன் தான் தமிழ் தாயின் மகனாக இருக்கேன். மற்றதெல்லாம் சாதி சார்ந்து மதம் சார்ந்த தமிழர்களாக சுருக்கிட்டாங்க. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் முன்னோர்கள்லேருந்து எங்கள் பாட்டன் கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னா என் பாட்டேன்னு நான் தான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் பிள்ளைமார் சங்கத்து தலைவராக தான் அவர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னு பாடிய எங்கள் தாத்தா பாரதிதாசனே முதலியார் பேரவையில் தலைவராக இருக்கார். ஒரு குறியீடாக வச்சுருக்காங்க. காமராஜர்னா தாத்தா காமராஜர்னா அது, தெய்வ திருமன் முத்துராமலிங்கர் தாத்தான்னா அது ஒரு எல்லாமே ஒரு சாதி குறியீடாக எங்களை கொண்டு வச்சு முடக்கிட்டீங்க. எங்களுக்கு ஒரு கெடு வாய்ப்பாக எங்கள் அண்ணன் தமிழரசன் போன்றவர்கள் நீண்ட நாள் வாழ முடியல. இல்லைன்னா இந்த சாதின்னு சொல்ல வேண்டியல, சான்னு வாயை திறந்தாலே சாடான்னு முடிச்சிருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ திறமை இருந்திருக்காது. இப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் வலிமையற்ற எளிய பிள்ளைகள் அல்லாடிட்டு கிடக்குறோம். உங்களை மாதிரி ஆளுகளும் துணை நிற்கிறது இல்லை. இதை எடுக்கிறீங்க, இதையெல்லாம் போடுவீங்களான்னு வேறு தெரியல. ஆனால் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருக்காங்கன்னு உங்கள் செய்திகள் மூலமாக பார்த்து இருந்தீங்க. சந்திச்சிருக்கிறாங்க. எனக்கு அதுல எல்லாம் ஒரு இது இல்லை. அந்த வியூக வகுப்புகள் எல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை. இந்த நாட்டை சிறப்புற ஆட்சி செய்த எங்கள் முன்னோர்கள் எல்லாம் அப்படி வியூக வகுப்பில் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ, அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி, நம்ம தாத்தாக்கள், நம்ம தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், இவங்கெல்லாம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் காடு, என் மலை, இதில் எதை எப்படி செஞ்சால் சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும்? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். செங்கொண்டத்தில் யாரை நிறுத்தினா வெல்லலாம்? இங்கே யார்? இங்கே அரியலூரில் யார்? பெரம்பலூரில் யார்? திருவண்ணாமலையில் செய்யாறில் யாருன்னு இது கூட தெரியாத நான் எப்படி? எனக்கு நிறைய மூளை இருக்குது, காசு தான் இல்லை. அதனால எனக்கு அது தேவையில்லை. அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்ணுறது? கத்தரிக்காயின்னு தாளில் எழுதி பயனில்லை. நிலத்தில் இறங்கி அது செடியை விதைய போட்டு செடியை முளைக்க விட்டு தண்ணி ஊற்றி உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும். அப்போ தான் கத்தரிக்காய் வரும். இங்கே மேசையில் உட்காந்து கத்தரிக்காய், சோரக்காய் அப்படின்னு எழுதி பயனில்லை. அது ஒரு சிலருக்கு அது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த நோய் வந்துடுச்சு. பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்ன தெரியும்? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் தானே சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்கள் உடல்ல கொழுப்பு கடிப்பிடிக்கிறீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிட்டீங்களா? இதை நம்ம சொல்லுறதுல உங்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம இது அதை பற்றி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம். வேறு ஏதாவது செய்தி தேவைப்படுதா?
தமிழ் பூசத்துக்காக தை பூசத்துக்காக ஆ பிரதமர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆ ஆனா முதல்வர் வாழ்த்து தெரிவிக்கலன்னு ஒரு முதல்வர் தெரியல, அவருக்கு தைப்பூசம் அவர் என்னன்னு தெரியலையே. தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிக்காத எதுக்கு முருகன் மாநாடு நடத்தினார்? நான் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. வாழ்த்து சொல்கிறேன், நாங்கள் எங்களுடைய இறை முருகப்பெருமான், அவரை நாங்கள் கொண்டாடுவோம். அது நான் தான் போய் போராடி எங்கள் ஐயா எடப்பாடி நம்ம ஐயா முதல்வராக இருக்கும்போது, உங்களுக்கு தெரியுமா இல்லையா, தைப்பூசத்துக்கு பொது விடுமுறையே கிடையாது. அது பெருசாக சண்டை போட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு விட்டுருக்கேன், மகாவீர் ஜெயந்தி கூட விட்டுருக்கேன், குருநானக்கு விட்டுருக்கேன், சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது, ஆயுத பூஜைக்கு இருக்குது. எங்களுக்கு ஒரு இறைவன், அந்த ஒரு இறைவனுடைய இது கூட இப்போ திருச்செந்தூர்னா அந்த பகுதி சார்ந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு விடுமுறை விடுவார். பழனின்னா அந்த பகுதியில் இருக்கும், பொது விடுமுறை இல்லை, உள்ளூர் விடுமுறை தான் இருக்கும். அதை நான் போய் கேட்டு, அவருக்கு அந்த உணர்வு இருந்ததுனால அவரே சொன்னார், என் பேரே பழனிசாமி தானே, நான் சொந்தமாக என் நிலத்தில் முருகன் கோயில் கேட்டிருக்கேன், நான் முருக பக்தன், நம்ம உறுதியாக செஞ்சிடுவோம்னு அவர் விட்டது தான் இந்த தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை. அதுன்னு சொல்லணும்ல அடிக்கடி, இல்லைன்னா ஏதோ விடுமுறைன்னு நினச்சிட்டு இருந்து எதனால் வந்ததுன்னு அது தெரியல. அவருக்கு அதில் ஓட்டு இல்லைன்னு நினச்சிருப்பாரோ இன்னும். முருகனை சொல்கிறதுனால ஒன்றும் ஓட்டு இல்லை, அதனால எனக்கு தெரியும். அந்த ஓட்டெல்லாம் சீமானுக்கு தான் போகும்னு நினச்சாரோ இன்னும். வேறு